எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அரச ஊழியர்களின் கவனத்திற்கு சில முக்கியமான தகவல் ஒன்றை வழங்க இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் 2025 34 சுற்றறிக்கை ஒன்றினை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. 2026 கடமை நடவடிக்கைகளை ஆரம்பித்தல் என்ற தலைப்பிட்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அரச ஊழியர்கள் 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தங்களுடைய கடமைகளை புதிய ஆண்டில் ஆரம்பிப்பதற்கான சில வழிகாட்டல்களை இந்த சுற்றறிக்கை மூலமாக வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தித்வா புயலின் பின்பு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற நிலைமையினை சீர் செய்வதற்கு அரச ஊழியர்கள் அனைவரும் வினைத்திறனான முறையில் தங்களுடைய சேவைகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை இந்த கடிதம் மூலமாக செயலாளர் வலியுறுத்தி இருக்கின்றார். இதன்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்பதோடு அரச ஊழியர்கள் அனைவரினது பங்கு பற்றுதலுடன் முதல் நாளில் மேற்கொள்ள வேண்டிய சில வேலை திட்டங்களை இந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். 4 முக்கியமான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான வழிகாட்டல்கள் கூறப்பட்டிருக்கிறது. அத்தோடு அரச ஊழியர்கள் அரசு சேவை சத்தியப்பிரமாணம் ஒன்றினையும் அரச சேவையினர் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டிய சத்தியப்பிரமாணம் ஒன்றினையும் இந்த சுற்றறிக்கையுடன் இணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அரச ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இந்த சுற்றறிக்கையை பார்வையிடுவதோடு முதல் நாளில் விடுமுறை பெற்றுக்கொள்ளாது முதல் நாளில் தங்களுடைய கடமைகளை வெற்றிகரமான முறையில் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இந்த சுற்றறிக்கை மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அரச ஊழியர்கள் ஒவ்வொருவரும் முதல் நாளில் கடமைக்கு சமூகமளிப்பதோடு உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையினுடைய தொடக்க நாள் என்பதை நினைவு கூர்ந்து கொள்வதோடு இதில் அரச துறையின் ஆசிரியர் சேவை மற்றும் அதிபர் சேவையினர் தொடர்பாக இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்படாது. இது தொடர்பாக கல்வி அமைச்சு புறம்பான சுற்றறிக்கை ஒன்றினை பொதுவாக வெளியிடும். பாடசாலைகள் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்பதோடு அரச ஊழியர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. முதல் நாளிலிருந்தே உங்களுக்குரிய சம்பளம் 2026 பட்ஜெட்டின் அடிப்படையிலான சம்பள அதிகரிப்பு முதல் நாளில் இருந்தே வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் உங்களோடு வழங்கி இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.